நாம் உயிரோடு வாழும் கடவுளுக்கு வழிபாடு செய்ய வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய மன்றாட்டு: அப்பா, உயிரோடு வாழும் கடவுளுக்கு ஆராதனை செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு, தொண்டுகள் செய்வதற்கு நமக்கும் கற்றுத்தந்து நம்மையும் ஆயத்தப்படுத்தும். சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களில் இருந்து நம் மனச்சாட்சியை உமது இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லை என்று சொல்லி உமது இரத்தத்தை சிந்தி நம்மை பாவ உலகில் நின்று மீட்ட தெய்வமும் நீரே. உமது பரிசுத்த திரு இரத்தத்தினால் உச்சியிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் எங்களை கழுவும் என்று கருத்தாய் அவரிடமே மன்றாடுவோம். அப்பொழுதுதான் அவருடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களிலுமிருந்து கழுவி பரிசுத்தப்படுத்தும். கடவுளுக்கு ஆராதனை செய்யும்படி நம் மனச்சாட்சியை செத்த கிரிகைகளுக்கு நீங்களாகி நம்மையும் சுத்திகரிக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.